12 பேர் சீடர் கொண்ட ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் சீடர்களை திட்டிக்கிட்டே இருப்பாராம். 12 சீடரை வச்சுட்டு திட்டிக்கிட்டே இருப்பானா ஒரு குரு. அவர் ஒரு நாள் இமயமலைக்கு போயிட்டு வந்துட்டு 12 பேர்கிட்டையும் பவ்யமா நடந்துக்க ஆரம்பிச்சாராம். என்னன்னு கேட்டா, இமயமலையில ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ராத்திரி சிவன் வந்திருக்கிறாரு கனவுல. என்ன தேடி ஏன்பா நீ இமயமலைக்கு வந்த? உன் 12 சீடர்ல ஒருத்தன் தான்ப்பா நானு. யாரையும் அதுக்கப்புறமா அவர் திட்டதே இல்லை. யார் சிவன்னே தெரியாது. எல்லோரிடத்திலும் பவ்யமாக நடந்து கொண்டார். இந்த பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இல்லனா இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரபஞ்ச சக்தி ரொம்ப அற்புதமானது. எனக்கு தெரியல உங்க வீட்டுல ஏன் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு. என் வீட்டுல பிறந்திருக்கலாம்ல, அது ஏன் உங்க வீட்டுக்கு பிறந்திருக்கு? இயற்கை, இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் கணவனையும் உங்களையும் உங்கள் மனைவியையும் இந்த குழந்தைக்கான பொறுப்பாக தேர்ந்தெடுத்து இருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தையை அணுகுங்க. இனிமேல் இந்த ஆசிரியை ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன். குழந்தைகளுக்கு எதிராக வசை சொற்களை சொல்லாதீர்கள். Don't raise your voice, raise your words. ஆழமான விஷயங்களை பேசுங்க. கெட்ட வார்த்தை சொல்லி வளர்க்காதீங்க பிள்ளைகளை. வசை சொற்கள் குழந்தைகளின் ஆளுமை தன்மையை குறைக்கிறது. சைக்காலஜி. பிரபஞ்சத்தை நம்புறீங்க, நம்பலனாலும் சொல்றேன். இந்த கூட்டத்தில் ஒருத்தராவது இருப்பீங்க, நான் பேச வரேங்கிறதுக்கு, என் பேச்சை கேட்கறதுக்காக வந்தவங்க ஒருத்தராவது இருப்பீங்க. இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுல யாரோ ஒருத்தர் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கிறீங்க. உடனே என்ன தெரியுமா பண்ணுச்சு பிரபஞ்சம்? பர்வீன் சுல்தானா புடிச்சு கட்டி இழுத்து கொண்டு உங்க முன்னால வீசி இத பேச வச்சிருக்கு பாருங்க. உங்களுடைய ஆழமான ஏதோ ஒரு டிசைர் ஒருத்தரை இழுத்துட்டு வந்துருங்க.